Hello everyone. இப்போ ஸ்குவாடிங்கர்ஸ் வேவ் ஈக்குவேஷன்ஸோட அப்ளிகேஷனில் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்னா பார்ட்டிக்கிள் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டமில் சென்ட்ரல் உள்ள நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்ஸில் கண்டினியூஸாக ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இப்படி மூவ் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்க போகிறோம். அந்த எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருக்கிற இந்த ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் லிமிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்டில் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அங்கே வந்து வேவ் ஃபங்க்ஷன் சை ஈக்குவல் டு 0, அடுத்த அதர் எண்டில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, வேவ் ஃபங்க்ஷன் சை ஈக்குவல் டு 0. அடுத்து இந்த உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டினியூஸாக மூவிங்கில் இருக்கும். அதாவது அந்த சென்டரில் உள்ள நியூக்ளியஸை சுற்றி, நியூக்ளியஸில் ப்ரோட்டான் அடுத்த நியூட்ரான், அதை சுற்றி இருக்கிற ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெஸ்ட் இல்லாமல் மூவிங்கில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளேயே வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக மூவிங்கில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா the potential energy becomes 0. ஈவன் இந்த எண்ட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வாலில் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப கூட கொஞ்சம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணலாம். பட் இட் இஸ் நெக்லிஜிபிள் வேல்யூ. ஸோ தட் இன்சைட் த பாக்ஸ் த எலக்ட்ரான்ஸ் the particle having 0 potential energy, only it has kinetic energy. But outside the பாக்ஸுக்கு வெளியே சப்போஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகி வந்துச்சுன்னு ஆகும்னா potential energy value becomes infinitive. ஓகே, இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்குவாடிங்கர்ஸ் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் 3 dimensional வியூ வந்து del squared psi plus 2m/h² e minus v into psi equal to 0. இப்போ நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறோம்னா, அந்த பார்ட்டிகிள் இஸ் மூவிங் அலாங் ஒன்லி எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதில் அந்த டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் பை டோ இஸ் ஸ்கொயர் வர டெல் ஸ்கொயரை வந்து எடுத்துகிட்டு சிம்பிளாக டி ஸ்கொயர் சை பை dx ஸ்கொயர் மாற்ற போகிறோம். ஏன்னா திஸ் ரெப்ரசன்ட்ஸ் த வேவ் ஈக்குவேஷன் ஒன்லி ஃபார் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் போகிற இந்த எலக்ட்ரானுக்கான அந்த வேவ் ஸ்குவாடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இன்ட்டு d squared psi by dx square plus 2m/h² into e minus v into psi equal to 0. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இதில் என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி v equal to 0. ஸோ d squared psi by dx square plus 2m/h² e into psi. இதில் இந்த v வந்து 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அந்த கண்டிஷன் படி. அது உள்ளே வந்து ஒன்லி கைனட்டிக் எனர்ஜி தான், பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லை, இங்கே சுத்தமாக 0 ஆகிடுது. ஸோ டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2m/h² இ இன்ட்டு சை இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன பண்ணலான்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். கே ஸ்கொயர் சை இஸ் ஈக்குவல் டு 0. இதில் கே ஸ்கொயர்ன்றது என்னது 2m e/h². இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் இந்த ப்ரீவியஸ் டைம்லேருந்து. So we get second order differential equation. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா psi of x is equal to a sin kx plus b cos kxன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஒவ்வொரு கான்ஸ்டண்ட்டாக என்னென்னு அந்த ஈக்குவேஷனே வந்து மாடிஃபை பண்ணி இந்த கண்டிஷன்ஸ் அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டு இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணுறப்ப அந்த psi of xக்கான அந்த ரிலேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் த ஃபஸ்ட் கண்டிஷன் x is equal to 0, psi equal to 0. இந்த ஃபஸ்ட்டு லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 0ன்றப்ப சையோட வேல்யூ 0. ஸோ a sin kx, x is 0, ஸோ k into 0 0 ஆகிடும், ப்ளஸ் b cos k into x 0, ஸோ 0 ஆகிடும். ஸோ a sin 0 0, b cos 0 வேல்யூ 1. ஸோ 0 ப்ளஸ் b, ஸோ b ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் அப்ளை பண்ணுறப்ப b வேல்யூ 0 நம்ம கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து x is equal to a, அப்போ வந்து வேவ் ஃபங்க்ஷன் psi equal to 0. இப்போ இந்த லிமிட்டை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ psi of x is equal to 0, a sin ka